பரமனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் காவிரி மார்க்கெட்ல ஆட்டோ ஓட்டிக்கிட்டு வேகமா போறாங்க. அப்ப இளமதியோட அப்பா நெஞ்சுவலி வந்து அந்த காவிரி மார்க்கெட்லயே விழுகிறாரு. அத பரமன் பாத்துடுறாங்க. ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கப்ப வண்டிய நிப்பாட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேக்குறாங்க, இது நம்ம சண்டைக்கோழியோட அப்பா தானே, தூக்குன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பரமன் சொல்றாரு. இளமதியோட அப்பாவை தூக்கிட்டு போறாங்க ஆட்டோல. இளமதி வண்டியில போய்கிட்டு இருக்கப்ப போன் பண்ணி சொல்றாங்க, உங்க அப்பாவை பரமன் கடத்திட்டு போறான். இத போன்ல இளமதி கேட்ட உடனே ஷாக் ஆறாங்க. நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. ரிஷி கிட்ட சொல்றாங்க இளமதி, என் அப்பாவை அந்த பரம கடத்திட்டு போயிட்டான் சார், இந்தாங்க சார் கம்ப்ளைண்ட் லெட்டரு, ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க இளமதி. ரிஷியும் பார்த்துட்டு பரமனை எல்லா இடமும் தேடுறாங்க. ஆஸ்பத்திரிக்கும் போயிடுறாங்க இளமதிய கூட்டிக்கிட்டு. பரமன் கிட்ட சொல்றாங்க ரிஷி, இந்த ஒரு கம்ப்ளைண்ட் போதும்டா உன்னை உள்ள தூக்கி வைக்கிறதுக்குன்னு சட்டைய புடிச்சு சொல்றாரு ரிஷி பரமனை பார்த்து. ஜீப்ல பரமனை கூட்டிட்டு வந்துடுறாங்க. இளமதியோட அப்பா நினப்போட பெட்ல படுத்துக்கிட்டு இருக்காரு. அவரால் பேச முடியல. இளமதி சொல்றாங்க, அந்த பரமனை சும்மா விட மாட்டேன்பா, உள்ள தூக்கி வைக்க சொல்லிட்டேன்பா அப்படின்னு சொல்றாங்க. இளமதியோட அப்பா சொல்ல முயற்சி பண்றாங்க, அவங்களால முடியல. கஷ்டப்பட்டு பேசுறாங்க இளமதி கிட்ட. என் உயிரை காப்பாத்துனதே பரமன் தான். இத கேட்ட உடனே இளமதி ஷாக் ஆயிடுறாங்க. பரமனுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல லத்தி சார்ஜ் பண்றாங்க. ரிஷியும் அவங்க கூட இருக்க போலீஸ்காரங்களும். நாளை சந்திப்போம்.